அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இது ஒரு 20 ரூபா தாள். 20 rupees கரன்சி, யூஎன்சி நியூ கரன்சி. கவர்னர் சக்திகாந்த் தாஸ். இயர் 2023. 1 to 10, அது மாதிரி 31 to 40, ஆல் 786. இது வந்து ஃபினிஷிங் 786 கிடையாது, ஸ்டார்டிங் 786. இது ஒரு சில பேர் வச்சுட்டு எனக்கு 50,000 கொடுங்க, 1,00,000 கொடுங்க அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு தாள் வெறும் 40 ரூபா. 47Q எஸ் இன்செட்டு 786 531. இந்த 531 532 533 534 இந்த தாள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 534 இதில் வந்து 3 4 5 6 7 8 எல்லாம் வந்துடும். 3 4 5 6 7 8 வரிசைக்காக வரல உள்ள மிங்கிள். அதுக்கடுத்து 535 536 537 538 539 540. இந்த லாஸ்ட் நம்பர் பாருங்கள், 4 5 6 7 8 4 5 6 7 8. இதிலலாம் இது வந்து ப்ரிஃபிக்ஸையும் சேர்க்கணும். ப்ரிஃபிக்ஸையும் சேர்த்தா தான் 3 4 5 6 7 8 9 வரும். ஒரு அருமையான கலெக்ஷன். ஒரு பேப்பர் வெறும் 40 ரூபா தான். பக்கா யூஎன்சி தான், அதில் நோ டவுட். எல்லாமே யூஎன்சி தான். ஒரு கெட்டில் உள்ளது. கெட்டு மிச்ச கெட்டு இந்த இருக்குது உங்களுக்கு. மிச்ச கெட்டு இந்த இருக்குது. இது 10 தாள் 10 தாள் தான் கொடுப்பேன். 10 தாள் 400 ரூபா. சிப்பிங் சார்ஜ் தனி 50 ரூபா கொடுத்து தான் ஆகணும். அந்த 400 ரூபாயில் லெஸ் பண்ண முடியாது. கட்டும்னா லெஸ் பண்ணிடுவேன், கட்டாதில்ல. இது இப்போ 60 ரூபா 70 ரூபா 80 ரூபான்னு ரேட்டு எங்கேயோ போயிடுச்சு. நான் பழைய விலைக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும். பழைய விலைக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து எல்லோரா குகை. இந்த எல்லோரா கேவ்ஸ் இந்த எழுதி பாருங்களேன். இது இந்த பார்க்குறேன். எல்லோரா கேவ்ஸ் அஜந்தா குகை கோவில் மாதிரி இது வந்து எல்லோரா குகை கோயில். இங்கே ஓவியங்கள் ரொம்ப ஃபேமஸ். எல்லோரா ஓவியங்கள், சிற்பங்கள் ரொம்ப ஃபேமஸ். ஹம்பி மாதிரி. ஒரு அற்புதமான ஒரு செட்டு வச்சுருக்கேன், வாங்கிக்கோங்க. விலை ரொம்ப சீப்பு தான். இது 20 ரூபா தாள், அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ என்ன விலைக்கு வாங்கியிருப்போம், என்ன விலைக்கு விற்கிறோம்னு நீங்களே முடிவு பண்ணிக்குவோம். 10 ரூபா லாபம் கிடச்சாலும் உழைச்சி சம்பாத்தியம் பண்ணுறல நீங்கள் வந்து கூசக்கூடாது, வெக்கப்படக்கூடாது, சங்கோச்சப்படக்கூடாது. தமிழில் எனக்கு இந்த வயசுலேயும் ஒரு 100 ரூபா தரேன், இந்த மூடை கொண்டு போய் இந்த பஸ் ஸ்டாண்டில் போடுங்கன்னு சொன்னால் நான் செய்வேன். உழைக்கிறதுக்கு தயங்கக்கூடாது, உழைக்கிறதுக்கு கூசக்கூடாது. உழைப்பே உயர்வு. உழைப்பை மிஞ்சினது உலகத்தில் எதுவும் கிடையாது. எத்தனை வழியில் நீங்கள் குறுக்கு வழியில் பணம் வாங்கி சம்பாத்தியம் பண்ணி செலவழித்தாலும் ஒரு இல்லாத கிடைக்காத ஒரு திருப்தி நீங்கள் உழைச்ச காசை செலவழிக்கிற சமயம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை யாரும் தட்டி கேட்க முடியாது. உழைக்காமல் உண்டு கழிப்போர் இந்த பூமிக்கு வீணான மனிதர்கள். உழைக்காமல் உண்டு கழிக்கக்கூடாது. நீ சாப்பிட்ற ஒவ்வொரு பருக்கை, ஒவ்வொரு சோறையும் நினச்சி பார்க்கணும். நம்ம உழைப்பில் இது கிடச்சிதா அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்கணும். உழைக்காமல் நீ இருப்பதை விட மடிவதே மேல். அதனால் உழைப்பே உயர்வு. உழைப்பை வந்து யாரும் குறை சொல்லக்கூடாது. 10 ரூபா லாபம் கிடச்சாலும் உழைச்சி சம்பாத்தியம் பண்ணுறதுல தவறு கிடையாது. பொய் சொல்லக்கூடாது, புரட்டு செய்யக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, பிறரை கெடக்கூடாது, பிறர் வாழ்வதனை அழிக்கக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாது. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும். ஆகையால் எப்போவுமே முடிஞ்சால் தர்மம் செய், இல்லைன்னா சும்மா இரு, செவனேன்னு இரு. நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம். நான் சொல்கிறது போகிறான், நீ மகானாக வேண்டாம், மனுஷனாக வாழுன்னு சொல்லுவேன். நீ மகானாக வேண்டாம். வள்ளலார் மாதிரி
ஆதிசங்கரர் மாதிரி, காஞ்சி பெரியவர் மாதிரி, போப்பாண்டவர்கள் மாதிரி, அன்னை தெரசா மாதிரி, முகமது நபி மாதிரி பெரிய பெரிய மகான்களாக, அவங்களாம் மனிதர்களாக பிறந்து மகானானவர்கள். இயேசு கிறிஸ்து மாதிரிலாம், புத்தர் மாதிரிலாம். நீ மகானாக ஆக வேண்டாம், சத்தியமாக சொல்லி நீ ஆக வேண்டாம், மனுஷனாக மட்டும் நீ வாழ்ந்தாலே போதும். அதுவே உன்னால் வாழ முடியல, அப்புறம் எப்படி நான் மகானாக போகிறேன்? நான் சொல்லுவேன், பிறருக்கு நீ நல்லது செய்யாதன்னு சொல்கிறேன். யாருமே இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்கும் நல்லது செய்யும், நல்லது செய்யும்னா நீ நல்லது செய்யாத அப்படின்னு. நீ சும்மா இருக்கு போதுங்கிறேன். நீ சும்மா இருக்க மாட்டேங்கல, கெடுதல் தானே செய்கிற. நீ கெடுதல் செய்யாமல் சும்மா இருந்தாலே இந்த உலகத்துக்கு நீ நல்லது செய்தால் தான் அர்த்தம். அதனால் நீங்கள் நல்லது செய்ய வேண்டாம், நீ சும்மா இருந்தாலே இந்த உலகத்துக்கு நீ நல்லது. அதில் இந்த சின்ன விஷயந்தான். இதெல்லாம் விற்றா எனக்கு அதிகபட்சமாக எனக்கு ஒரு 70 ரூபாயோ அல்லது 80 ரூபாயோ லாபம் கிடைக்கும். அந்த லாபத்துக்கு இதை நம்ம மறுபடியும் அவங்கள்ட்ட பேசி வச்சு இதில் பேக் சைடை போட்டோ எடுத்து போடுவாங்க. யூஎன்சின்னு சொன்னதுக்கப்புறமா பேக்கில் போட்டோ எடுத்து போடுங்க அப்படிம்பாங்க. அவ்வளோ பொறுமை அந்த விஷயத்தில் இருந்துகிட்ருக்கேன். லாபம் கருதி கிடையாது, கிடைச்சது போதும். இறைவனுடைய அருள் கிடைச்சா நமக்கு லாபம் கிடைச்சது மாதிரி. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். நான் எந்த விதமான நோய் நொடிகளையும் இழுக்காமல் ஒரு ஆரோக்கியமான மனிதனாக வாழ்ந்தாலே போதும்னு நினைக்கிறவன், வாழ்ந்து கொண்டு இருக்கிற காரணத்தினால இந்த நாணயங்களை பூரா நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய டேபிளில் பாருங்கள் எப்படி கிடக்குன்னு பாருங்கள். எங்கிட்டு பார்த்தாலும் காயின்ஸு கரன்சி எல்லாம் குப்பை மாதிரி கிடக்கும், அடிக்கி போகிறது. எல்லா பக்கமும் ஆல்பம், எல்லா பக்கமும் எங்கிட்டு பார்த்தாலும் காயின்ஸும் கரன்சியும் குப்பை மாதிரி கிடக்கும், டப்பாவாக இருக்கும். இந்த ரூம் என்னோடய சொர்க்கம். இங்கே நான் இப்போ தூங்குறது, படிக்கிறது, பேசுகிறது எல்லாமே இந்த ரூம், தனி ரூம் எனக்குன்னு சொல்லி எங்கிட்ட பார்த்தாலும் கிடக்கும். பார்த்துக்கோங்க, ரூமு ஃபுல்லாக. வாழ்த்துக்கள், வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 10 தாள், இதுக்கு அடுத்த 10 தாள் வரிசைக்கு இதிலிருந்து 31லேருந்து நீங்கள் கண்டினியூட்டியாக 100 வரைக்கும் வாங்கிக்கலாம். இது ஒரு சின்ன, அதாவது சிம்பிள் நம்பர்ஸ், அதாவது ஒரு த்ரீ டிஜிட்டல், எல்லாமே 000, 000, 371, 372, 373, 374, 375, 376, 14QL இன்செட். இது எங்களுக்கு தேவைப்படும். இது இப்போ தேவைப்படலை. முன்ன எங்களுக்கு 371னா அது ஒரு இதை குறிக்கும் எங்களுக்கு. அதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்ல விரும்பலை. 371 என்ன, 372 என்ன, 373 என்ன, 374 என்ன, 375 என்ன, 376 என்ன அப்படிங்கிறப்பறம் நான் விழுந்து நெஞ்சில் கைட்டு குத்தி படித்தேன் ஒரு காலத்தில். இப்போலாம் படித்து முடித்தாச்சு. இது ஒரு கெட்டு கிடச்சது நான் வாங்கினேன். ரொம்ப சிறிய நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இது வேணுங்கிறவங்க இது வாங்கிக்கிடலாம். மொத்தம் ஒரு 5 இதெல்லாம் ஆறுது, வெறும் 40 ரூபா தான். யூஎன்சி கரன்சி தான். இந்த நம்பர் வேணும்னா வாங்கிக்கலாம். இந்த 6 நம்பர்னு ஏதோ ஒரு நம்பர் மட்டும் வேணுமா இருந்தாலும் வாங்கிக்கலாம். இந்த 6ஐயும் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். யூஎன்சி தான். இது எந்த வருஷம்னு பார்க்கவா? 2020, 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஒரு கரன்சி யூஎன்சி தான். வரிசைக்காக இருக்குது. ஒரு 6 கரன்சி வரிசைக்காக இருக்குது. இது ஒரு ரொம்ப சின்ன நம்பரு, வருஷப்பிராரம் உள்ள ஒரு கரன்சி 000. உங்களுக்கு பைக் நம்பரோ கார் நம்பரோ இருந்தாலும் இதில் உங்களுக்கு ஃபேன்சி நம்பர் இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 6 காயின் மட்டும் ரெடி பண்ணி அது சொல்லிட்டுமா, சொல்லிவிட்டு ஆல்பத்தில் எடுத்து வச்சுருவேன். யூஎஸ்ஏ அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. இதில் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கான்னு எழுதியிருக்காது. முன்பக்கமும் எழுதியிருக்காது, பின்பக்கமும் எழுதியிருக்காது. இந்த பக்கம் லிபர்ட்டிங்கிற மட்டும்தான் எழுதியிருக்கும். யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கான்னு எழுதாத ஒரு நாணயங்களில் இது ஒரு நாணயம், அதிசயமான ஒரு நாணயம். ஜோவிதா இடார், IDAR, இடார். இந்த அம்மா ரியலி ரேர் காயின், உண்மையிலே ரேர் காயின். $1/4 2023 ரேரு, 200 ரூபா கமாமிரிட்டி காயின். இங்கே எதுவுமே எழுதியிருக்காது, இந்த அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தாலும் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கான்னு எழுதியிருக்காது. லிபர்ட்டின்னு பேரை வச்சு இந்த ஆப்ரஹாம் லிங்கன் இவங்களை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறது. அதுக்கு அடுத்தது அமெரிக்கா, வெர்ஜீனியா 1782 உருவான ஒரு மாநிலம். $1/4 10th ரிலீஸ். இது 10வது நாணயமாக இதை வெளியிட்டிருக்காங்க. உள்ள ஃபுல்லாக போட் இருக்கும். போட் கமாமரேட்டிவ் காயின்ஸு 100 ரூபா. இது வேறு, இது வேறு அதிபர், இது வேறு அதிபர், தெரியுதா? எல்லாத்துலேயுமே ஆப்ரஹாம் லிங்கன்
மேக்சிமம் அவர் தான் முக்கால்வாசி அவர் இருப்பார். ஆபிரகாம் லிங்கன் இருப்பார். இவர் யாருங்கிறத கண்டுபிடிச்சி நான் இது எழுதி வைக்கேன். என்ன, இது ஆபிரகாம் லிங்கன் கிடையாது, இது ஆபிரகாம் லிங்கன். அல்லது இன்னொரு நாணயத்தில் இருக்கும்போது ஜார்ஜ் வாஷிங்டன், அவர் நிறைய நாணயத்தில் இருப்பார். அது சம்மந்தமாக தெளிவாக சொல்கிறேன் ஒரு தடவை. அமெரிக்கா நேஷ்னல் பார்க் கொலம்பியா $1/4 கமாமரேட்டிவ் காயின் $100. ஒரு 6 நாணயம் தான் வச்சுருந்தேன். அதில் 100 நாணயத்தில் இப்போ 90 80 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அமெரிக்கா டெனாலி 15th ரிலீஸ்டு $1/4 கமாமரேட்டிவ். இது உள்ள ஒரு வரையாடு நிற்கும், வரையாடு 2012 உள்ளது, $100 தான். அமெரிக்கா வெஸ்ட் விர்ஜீனியா 1863 உருவான ஒரு மாநிலம். கமாமரேட்டிவ் காயின்ஸ் 35th ரிலீஸ்டு 35வது நாணயமாக இதை வெளியிட்டாங்க. $1/4 $100. இது வந்து அமெரிக்கா வியாமிங் 1890. இது ஒரு போர் குதிரை ஹார்ஸ் காயின் 44வது ரிலீஸ் கமாமரேட்டிவ்ஸ் $1/4. ஒரு குதிரை மேலே ஒரு வீரன் இருக்கானா, அது மாதிரி 2007 உள்ளது $100. இப்போ இதை மட்டும் சொல்லியிருக்கேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கோங்க. வணக்கம்.